வணக்கம். நான் எஸ்பி அக்ஷயஜரணி. நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் நிகழ்வு 2025 முதல் 2026. நான் இன்று பொது நாகரிகத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு பொது நாகரிகத்தை பற்றி பேச போறேன். பொது நாகரிகம் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அது நம்ம எதாவது சொல்லலாம்னா சத்தம் போடாம இருக்கிறது, அப்புறம் நடக்கும்போது சவுண்ட் போடாம இருக்கிறது, அப்புறம் நம்ம சுத்தமா இருக்கிறது, அப்புறம் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது, அப்புறம் எல்லாருக்கும் இடம் கொடுக்கிறது, அப்புறம் அமைதியா இருக்கிறது எல்லாமே பொது நாகரிகத்துல சேரும். நம்ம பொது நாகரிகத்தை நம்ம பின்பற்றும் போது நம்மளை பார்த்து நம்ம சொசைட்டில இருக்க எல்லாருமே அதை பின்பற்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து எல்லாருமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு சமுதாயமே அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ அந்த சமுதாயத்துல நல்ல அமைதியோ எந்த குழப்பமே இல்லாம இருக்கும். அப்புறம் நம்ம நாடு முன்னேற ஸ்டார்ட் ஆகும். இப்படி எல்லா சமுதாயமும் பண்ணும்போது அப்புறமாட்டி இதை நம்ம பண்ணாம தவிர்த்தா இது நமக்கு எல்லாருக்கும் மனக்குழப்பத்தையும் எந்த டிசிஷன் எடுக்க முடியாமையும் அப்புறமாட்டு அமைதி இல்லாமையும் இருக்கும். அதனால நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது இது நமக்கு ஒரு நல்ல மரியாதை எல்லாம் தரும். அவங்க நல்லா அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நமக்கு மரியாதை தருவாங்க. நம்ம மரியாதை கொடுக்கும் போது அவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. நம்ம நடக்கும் போது நம்ம பேசி பேசி நடக்காம ஒழுங்கா காலை எடுத்து வச்சு சத்தம் போடாம நடக்கணும். அப்பதான் யாருக்குமே இரிட்டேட் ஆகாது. இல்லைன்னா சிலவங்க பேசி பேசி நடக்கிறது பார்த்தா சிலவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் சவுண்ட் கேட்கும் போது. அதனால நம்ம அப்படி நடக்காம இருக்கும்போது எல்லாரும் ஓகே நல்லா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பெருமையா பேசுவாங்க. அதனால நம்ம இந்த பொது நாகரிகத்தை பின்பற்றணும். பொது நாகரிகத்தை நம்ம பின்பற்றும் போது நம்ம நாடு முன்னேறும். நம்ம அது மூலமா நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரலாம். ஒரு சிறிய மாற்றமே ஒரு பெரிய மாற்றத்துக்கு சமம்னு சொல்லலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பார்த்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திய பார்த்து எல்லாரும் ஏற்படுத்துவோம். அதே மாதிரி நம்ம பொது இடத்துல குப்பையை போடுறத தவிர்க்கணும். இப்ப ரோட்ல பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் குப்பையா தான் கிடக்குது. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். எந்த இடமா இருந்தாலும் நம்ம இடம் மாதிரி நம்ம அதை பார்க்கணும். சோ நம்ம எல்லா இடத்தையும் கிளீனா வச்சுக்க ட்ரை பண்ணணும். நம்ம கிளீனா வச்சிருக்கும் போது நம்மளோட ஏரியாவும் கிளீனா இருக்கும். அப்புறம் மட்டும் நம்ம சொசைட்டியுமே கிளீனா இருக்கும். அப்போ நம்ம இந்தியாவே நம்ம கிளீனரா கொண்டு வரலாம். அதனால நம்ம இந்த பொது நாகரிகத்தை ஃபாலோ பண்ணணும். சோ நம்ம இப்போ பொது நாகரிகத்தை ஃபாலோ பண்ணும்போது எல்லாருமே எந்த குழப்பமும் இல்லாம அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.